மைண்ட் எக்ஸ்பேண்டர் ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரைம் டைமில் டெலகாஸ்ட் ஆகிட்டு ஒரு சீரியல்லேருந்து ஹீரோயின் விலகுனா கூட பரவாயில்ல, ப்ரைம் டைமில் டெலகாஸ்ட் ஆக போகிற சீரியல்லேருந்து ஹீரோயின் பார்த்திங்கன்னா விலகிட்டாங்க. ஸோ அந்த சீரியலில் இவங்களுக்கு பதில் இவங்க அப்படிங்கிற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியே சீரியலோட ஸ்டோரியை மூவ் பண்ணி ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க போல். ஆக்சுவலாக இதை பற்றி அவங்களே பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, விஜய் டிவியில் நைட்டு 10 மணிக்கு டெலகாஸ்ட் ஆக போகிற சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல் பற்றி தான். ஸோ அந்த சீரியல்ல இருந்து ரவீனாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். சில பர்சனல் ரீசன்ஸ்னால நான் இப்போ ரீசெண்டாக கமிட் ஆன ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப யோசிச்சு அதுலேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இது ஈஸியான சாய்ஸ் இல்லை. ஆனால் என்னோட பயணத்தில் பார்த்தீங்கன்னா நான் இதிலேருந்து விலகிறது என்னோட வளர்ச்சிக்கும் என்னோட நல்வாழ்த்துக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதிலேருந்து நான் விலகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலையாக இருக்கலாம். ஆனால் நான் இதிலிருந்து விலகுறது என்னோட முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சில டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த முடிவில் இருந்து நம்ம மாறுறதுக்கு நம்ம ஒரு படி பின்னாடி எடுத்து வைக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நிறைய பேர் இதனால எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் உண்மையாகவே வருத்தப்படல. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் முன்னேறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாகவே அஃபீஷியலாக அவங்க சொல்லி சிந்து பைரவி சீரியலில் பைரவி கேரக்டர் இவங்க பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க ரீப்ளேஸ் பண்ணி ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சன் டிவியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீரியலான பாண்டவர் இல்லத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக விஜய் டிவியில் மத்தியானம் 3:30 டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற வீட்டுக்கு வீடு வாசப்படியில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆக்ட்ரஸ் ஆர்த்தி சுபாஷ். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா பைரவி கேரக்டர் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஆக்ட்ரஸ் ரவீனாவை இன்னும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.